இந்த ஆன்லைன் யூபிஎஸ்ஸை நாம செக் பண்ண போறோங்க. இந்த பதிவுல கொஞ்சம் இரைச்சல் அதிகமா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆன்லைன் யூபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா இன்வெர்டர்னு ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பேன் நானு. அத பத்தி கண்டுக்காதீங்க. இன்வெர்டர்னா ஆன்லைன் யூபிஎஸ் இந்த இடத்துல எடுத்துக்கங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், எக்ஸைடு 2 பேட்டரி அட்டக்கு, இது 7H பேட்டரி 3, இதுவும் 2 பேட்டரி. என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க மட்டும் தெரியுதாங்க. ஏதோ பண்ணியிருக்காங்க, கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 2 3 4 5 6 7 8 இத்தனை பேட்டரியும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் டெஸ்டிங் தாங்க. அதாவது இந்த இன்வெர்ட்டருக்குள்ள இருக்கு பாருங்க. இந்த இன்வெர்ட்டரை நாம் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அது ஏன் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த இன்வெர்ட்டரானது ஒரு 4-5 வருஷம் யூசேஜ் இல்லாமல் விட்டுட்டாங்க. இப்போது இதை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. பேட்ரி போட்டு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா முதல்ல இந்த இன்வெர்ட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை என்ன பேட்ரி போகலாம், என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இதோட பேக் சைடு பேனலை பார்க்கலாம். பேக் சைடு பேனலில் தான் இருக்கிற டீட்டெயில்டான பல விஷயங்கள் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, அது ஃப்ரண்ட் பேனல், இது பேக் பேனல். இந்த பேக் பேனலில் அப்படியே ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. ரைட், இது வந்து கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதை உள்ளேருந்து ஏரை வெளில தரதுக்காண்டி அதாவது எக்ஸஸ் ஆகுது ரெண்டுமே, அது கூலிங் பர்பஸ்க்காண்டி. அப்படியே கீழே பார்த்தாக்க இங்கே இன்புட்டு கொடுத்துருக்காங்க. இன்புட்டுங்கிறது நாம் இபி சப்ளை பண்ணக்கூடிய ஏரியா, சரியாங்க. இதுக்கு மேலே இருக்கிறது பிரேக்கர். அதாவது டக்க இந்த பிரேக்கர் வந்து ஒரு வேளை டக்க ஓவரோட அடிச்சு சொன்னால் ட்ரிப் ஆகும். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் நாம் வந்து நெட்டாக ப்ரெஸ் விட்டால் இது வந்து ரீசெட் ஆகிடும். ஓகேங்க, அவ்வளோதான் மேட்ரு. அடுத்ததாக நம்ம இது இன்புட்டை பார்த்துட்டோம். அதாவது இது இன்புட் பார்த்தீங்க சொன்னால் நல்லா தெரியும். இந்த நம்மளோட இங்கே பார்ப்போம் பாருங்கள், இதில் கெப்பாசிட்டி போகுது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்ப்போம். இதில் போட்டுருக்காங்க பாருங்கள், இன்புட்டு 230 வோல்ட் ஏசி. அதாவது சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டருங்க. இது சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர், சரியா. அடுத்து கெப்பாசிட்டி வந்து நட்டாக்க 1 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 kVA 2.1 கிலோவாட் கொடுத்துருக்காங்க இல்லையா. 2.1 கிலோவாட்டுங்கிறது 2 கிலோவாட் பவர் சப்ளையை இது பண்ண முடியும். 230 வோல்ட் ஏசி இன்புட்டு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸு 13.6 ஆம்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது அவுட்புட்டில் வந்து ஒரு 13 ஆம்ஸ் வரையும் நாம் இதில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க முடியும். 13 ஆம்ஸ்னால் எத்தனை சிஸ்டம் கனெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ லோடு கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆம்ஸ் ரேட்டிங்கு. ரைட், ஓகேங்க. இன்புட் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து டக்க இதோட ரேட்டிங் பார்த்துருப்பீங்க, இன்வெர்ட்டரோட ரேட்டிங், சரியாங்க. இப்போ இங்கே பூரா வந்து இது பூரா அவுட்புட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது சாக்கெட் 5 ஆம் சாக்கெட்டில் 1 2 3 4 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதாவது லோ பவர் அப்ளிகேஷன் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இதில் கொடுத்துடலாம், சரியாங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு 2 கம்ப்யூட்டர் 4 கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொன்னால் 4 கம்ப்யூட்டருக்கும் இந்த ஸ்பைக் பாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பைக் பாக்ஸ் ஸ்ட்ரைட்டாக அதில் சொல்லி விட்டு கொண்டு போய் நம்ம ஸ்பைக் பாக்ஸ் வச்சு 4 கம்ப்யூட்டரோட வரிசையாக இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணலாம். 4 கம்ப்யூட்டர் வரிசையாக கனெக்ட் பண்ணலாம் லோ பவர் அப்ளிகேஷனுக்கு, சரியாங்க. அதுபோல் ஹை பவர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அதாவது ஹை கரண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து ஹை கரண்ட் அவுட்புட்காண்டி இதை கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நாம் ஹை கரண்ட் அவுட்புட் யூஸ் பண்ணி நாம் வந்து டக்கு நம்மளோட லார்ஜ் பவர் ஹேண்ட்லிங் டிவைசஸை நாம் பயன்படுத்த முடியும், சரியாங்க. இதில் உங்கள் மாடல் நம்பரு, சீரியல் நம்பர் எல்லாம் இருக்காங்க. ஜேஆர் கம்யூனிகேஷன் அந்த பவர் கண்ட்ரோல்ஸி போட்டிருக்காங்க. அந்த கம்பெனி நம்பர் 2 kVA கொடுத்துருக்காங்க. 96 வோல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதுக்கு இன்புட் சப்ளை ஆனது இபி சப்ளை கொடுக்க வேண்டியது நமக்கு 230 வோல்ட் ஏசி, அதாவது ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து, இந்த 3 இதில் கொடுத்தாலும். இதே பார்த்து சொன்னால் இதுக்கு பேட்ரி நம்ம கொடுத்தோம் இல்லையா, பேட்ரி இன்புட்டு. அந்த பேட்ரி இன்புட் ஆனது இங்கே மேலே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் பேட்ரி, எக்ஸ்டர்னல் பேட்டரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே தான் பேட்டரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த இன்வெர்ட்டர் ஆனது செயல்படுதா இல்லையா, நல்லா வேலை செய்யலையா. இது வந்து ஒரு ஆன்லைன் யூபிஎஸ்ங்க. ஆன்லைன் யூபிஎஸை பொறுத்தவரை நட்டாக்க இன்புட்டானது என்ன வேரியேஷன் நடந்தாலும் அவுட்புட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதுதான் ஆன்லைன் யூபிஎஸ். ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்புட்டு என்ன இருக்கோ, மெயின் சப்ளை இருந்துச்சுன்னா மெயின் சப்ளை இன்புட் என்னோ அதான் அவுட்புட்டு.
மெயின் சப்ளை இல்லைன்னு சொன்னால் பேட்டரி அவுட்புட் வழியாக கான்ஸ்டன்ட்டான வோல்டேஜ் அது கிடைக்குங்க. சரியாங்க. இப்போது இது பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்துருக்கா இல்லையா, இதிலே ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருக்கா பாருங்கள். இந்த ப்ளஸ் மைனஸுங்கிறது இதை பாசிட்டிவ் டெர்மினல் கொடுக்கணும், இங்கே நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்கணும். சரியாங்க. இந்த 96 வோல்ட் கொடுத்துருக்கா இல்லைங்க, ஒரு பேட்டரி அப்படிங்கிறது 12 வோல்ட் கெப்பாசிட்டி கொடுத்தது தான் பேட்டரி. ஒரு பேட்டரியானது 12 வோல்ட் அப்படின்னு சொன்னாக்க எத்தனை பேட்டரி அணைச்சாக்க இந்த 96 வோல்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 8 பேட்டரி நம்ம இணைச்சோன்னாக்க உங்களுக்கு 96 வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஸோ 8 பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் அதாவது நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் ஏதாவது இருக்க வச்சு மேனேஜ் பண்ணணும் இல்லையா. அதாவது இந்த கெப்பாசிட்டி அவங்க இதை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்து நட்டாக்க எனக்கு 65 ஏஹெச்சில் வந்து நட்டாக்க எனக்கு வந்து 65 ஏஹெச்சில் எனக்கு வந்து பேட்டரி 8 பேட்டரி வேணுங்க, அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணால் தான் இது வேலை செய்யுமா இல்லையா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்மள்கிட்ட கையில் இருக்கிறத வச்சு தான் நம்ம இருக்கிறது டெஸ்ட் பண்ணலாங்க. இது டெஸ்ட் பண்ணிட்டு இது ஓகேன்னு சொன்னால் நம்ம பேட்டரி வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பேட்டரி பூரா அங்கே உள்ள அவுட் ஆகிடுச்சு, ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு இல்லையா. அது இன்வெர்ட்டர் ஆனது அங்கே உள்ள இன்வெர்ட்டரில் உள்ள பேட்டரி பூரா 5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 65H பேட்டரி போட்டுருந்தாங்க, பவர் சோல் பேட்டரி, அது பூரா அவுட்டு. அதனால தான் பார்த்து சொன்னால் நாம் இது சரியாக இருக்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது சரியாக இருந்தால் அந்த பேட்டரி 8 பேட்டரி வாங்கி போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் மேட்ரு. சரியாங்க. ஓகே, இது 96 வோல்ட்டு 8 பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், இந்த எல்லா பேட்டரியும் பல்வேறு கம்பெனி பேட்டரிஸை ஒன்றா இணைக்கிறோம், புரியுதாங்க. 8 பேட்டரி 96 வோல்ட்டு, புரியுதாங்க. இப்போது இந்த பேட்டரி இணைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நட்டக்க இதில் வோல்டேஜ் செக் பண்ணலாம். 8 பேட்டரியை சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதில் பார்த்து சொன்னால் எல்லாத்தையும் நட்டக்க ஒவ்வொரு பேட்டரியும் அப்படியே சீரியல் பண்ணியிருக்கேன். நான் சீரியல் பண்ணி பண்ணிக்க சொல்லக்கூடாது, நம்மளுடைய நண்பர் திரு எஸ்எம் பேட்டரிஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வந்து சீரியல் பண்ணியிருக்காரு. முத்து இங்கே பாருமா, முதல்ல நான் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்லுமா. 8 பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்களேன், 8 பேட்டரி வழியாக எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கும்? ஒவ்வொரு பேட்டரியும் 12.5 இருக்கும், 12.5 இருக்கும், 12.8 இருக்கலாம். நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீ டெஸ்ட் பண்ணுறீங்களா? 101 வோல்ட் இருக்குது. அப்படியா? ஆமாம். அதாவது இங்கே வந்து 101 வோல்ட் இங்கே பார்த்து டிசி வோல்டேஜ் ஆனது 101 வோல்டேஜ் ஆனது இருக்குது. அதாவது 8 பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சீரிஸில், 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், கனெக்ட் பண்ணியிருக்காங்க 101 வோல்ட்டு. ஆக்சுவலாக 8 பேட்டரியில் 96 வோல்ட்னா 96 வோல்ட் நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு பேட்டரியும் 12 வோல்ட் கொண்டது. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தோன்னா சார்ஜிங் ஃபுல்லி சார்ஜ் கண்டிஷனில் 12.8 வரையும் போகும். சரியாங்க. ஆக்சுவலாக சார்ஜிங் வோல்டேஜ் பார்த்தாக்க 13.6 போகும், 14.5 வரைக்கும் போகும். இது வந்து 13.6 14.5 வரையும் போகும். ஒன்லி டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரே ரேஞ்ச் உள்ள ஏஹெச் பேட்டரி தான் போடணும். ஓ சரி சரி. 5AH 4AHனா 65 32 எல்லாமே ஒரே ஏஹெச் பேட்டரி தான் போடணும். நான் ஜஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற பேட்டரியை வச்சு கனெக்ட் பண்ணிடுவேன். 8 பேட்டரி நம்மகிட்ட இல்லை, அதனால இருக்கிற நம்மகிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அந்த பேட்டரி ஜாயின் பண்ணுவோம். ஒன்று 35AH, ஒன்று 9B, 9AH 2, 7AH 1, இசட் 5AH 4 இது மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏங்க இந்த ஆட்டோ பேட்டரி அணைச்சாலும் அதே வோல்டேஜ் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் பேட்டரிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டாக பார்த்து சொன்னால் 12 வோல்ட். 6 செல்லு உள்ள பேட்டரி வந்து 12.5 இருக்கும். ஓ 6 செல்லு. இப்போ ஒரு செல்லுங்கிற எத்தனை வோல்ட் கொடுக்கும்? 2.1 வோல்ட். 2.1 வோல்ட். அதாவது ஒரு செல்லுங்கிற 2.1 வோல்ட்டுங்க. அந்த 6 செல்லு பார்த்தோன்னா 12.5 12.6 வந்துடும். ஃபுல்லி சார்ஜ் கண்டிஷனில் கிட்டத்தட்ட 12.8க்கு மேலே கூட போகும். சரி ஓகேங்க. இப்போது இந்த பேட்டரிஸ்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி 2 எண்ட்லையும் 102 சம்திங் வோல்டேஜ் வந்துச்சு. அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதோட 2 எண்டு பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதாவது சீரியஸில் கனெக்ட் பண்ணதுனால நமக்கு கிடைச்ச 2 எண்டு இருக்கு இல்லையா, அந்த 2 எண்டையும் நாம் இதோட இன்புட்டில் கொடுக்க போகிறோம். அதாவது இந்த இடத்துக்கு பாருங்கள், இது எக்ஸ்டெண்டட் பேட்டரி கொடுத்துருக்காங்களா, ரைட் ஓகே. இந்த இடத்துல பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே இன்புட் சப்ளை நம்ம ரெடி பண்ணி உள்ளே கொடுத்தாரு. இதுக்கு பவர் சப்ளை எங்கேயே வந்தாங்க பாருங்க, அப்படியே நேராக போனால் நம்மளை கொடுத்துட்டா பாருங்க. ஏன்டா இப்பெல்லாம் வயர் கொடுத்துருங்க கேட்காதீங்க, ஏன்னா டெஸ்டிங் தான். இதை நாங்கள் பர்மனன்ட் பண்ணி கொடுக்கும்போது தெளிவான 3 டாப் போட்டு கொடுத்துருவாங்க. சரி ரைட் ஓகே. இப்போது நம்மளால் என்னட்டாக்க இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மில் உள்ளே கொடுக்க போகிறாங்க. இதை ஏன்டா இந்த மாதிரி லிங்க்லாம் கொடுக்குறாப்புல, ஆக்சுவலாக கீழே பேட்டரியில் கனெக்ட் பண்ணலாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்டிங் ஆட்டி ஜஸ்ட்டு வயரை வந்து உள்ளே அமைக்க விட்றாப்புல மாடு. அதான் உள்ளங்க, இது வந்து இதோட பாடியில் டச் ஆகக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. அந்த மாதிரி தான் கொடுக்கணும். பாடியில் டச் ஆனால் பிரச்சனை ஆகிடும். ஸோ பாடி டச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காண்டி ஃபஸ்ட்டு நட்டக்க இதை பூரா உள்ளே லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு பேர் என்னங்க, பேட்டரி கிளிப். இந்த கிளிப்பை போட்டு தான் நம்ம பேட்டரியை இன் பண்ண போகிறோம். சரியாங்க. இது ஒரு பேட்டரி கிளிப்பு, இந்த இங்கிட்ட ஒரு பேட்டரி கிளிப் வச்சுருக்கா பாருங்க. நம்ம இதெல்லாம் நம்மளோட
இந்த லைஃப்பில் வந்து நடக்குது இதெல்லாம் சகஜம். வேறு இந்த வயர் கீழே போடுது பாருங்க. ரைட், ஓகே, நல்லா அழுத்தி விடுங்க. கீழே 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 அமுக்குங்க. கீழே தான் கீழே அமுக்குலாம் சரியாக வரும். ஆக்சுவலாக இதுக்கான ஹோல்டரானது நம்மகிட்ட இருந்துச்சுனாக்கா கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். ஹோல்டர் இப்போ கையில் இல்லை, நான் லோடு கொடுக்காம தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட்டை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்காப்புல. இது அன்சேஃப் தான், இருந்தாலும் எங்கே பொறுத்தவரைட்டாக்கா இதெல்லாம் சகஜமான விஷயம். உள்ளே கனெக்ட் பண்ணி வச்சுங்க, புரியுதாங்க? பிடிச்சி இருக்காமல் இருந்தால் போதும், அந்தளவுக்கு பண்ணியாச்சு. இப்போது நெகட்டிவ் டெர்மை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்க போகிறாப்புல. நெகட்டிவ் அணைச்சிங்களா? ஓகே, சந்தோஷங்க. அணைச்சாச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகிறீங்க, டாக்டர் ஆத்திரியா? பாசிட்டிவ் பண்ணுங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டே டிஸ்சார்ஜ். சரிங்க. உன்னை கனெக்ட் பண்ண டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க. அதாவது இதை கனெக்ட் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்க. இது பாசிட்டிவ் கொடுத்துட்டாப்புல, பாசிட்டிவ் வயரை இங்கே கனெக்ட் பண்ணிட்டாப்புல. நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேம்ப் மூலம் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாப்புல. இங்கே பாருங்கள், லேம்ப் டிஸ்சார்ஜ் ஆகுதா? ரைட், டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போது டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி இப்போது பேட்ரி சப்ளையை நம்மளுக்கு கொடுத்து முடிச்சாப்புல. இங்கே பேட்ரி சப்ளை என்ன ஆகிடுச்சிங்க, 96 வோல்ட்டு. இங்கேயும் கூட நம்ம மீட்டரை செக் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணுவோம். அதாவது இபி சப்ளை இருக்கு இல்லையா, இபி சப்ளையை நாம் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டாப்புல. இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம பேனல் சைடு போகலாம். இப்போ இபி ஆன் பண்ணியாச்சு. இந்த ஃபேன் ஓடுறது எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாது நினைக்கிறான்னு. சவுண்டு ஓலாக கேட்க முடியும். ரெண்டு ஃபேன் ஓடுது, ஆகிடுச்சு, சுவிட்சிங் ஆகிடுச்சு சார்ஜிங்காக வேண்டி. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு போகலாம். இந்த இன்வெர்ட்டரோட ஃப்ரண்ட் சைடில் இங்கே பாருங்கள், 230 வோல்ட் ஏசி 50.1 அவுட்புட் அப்படி கொடுத்துருக்கு. ஆன்லைன் அப்படி கொடுத்துருப்பேன். இப்போது அவுட்புட்டை நம்மளால் செக் பண்ணுறாப்புல, அவுட்புட் சரியாக இருக்காலான்ட்டு. அவுட்புட் வந்து நடக்க இந்த 5 ஆம்ஸ் டாப் யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் லேம்பை மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. டெஸ்ட் லேம்ப் ஆனது லைட் எரிஞ்சிட்ருக்கு, அவுட்புட் வந்துட்டுருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ண ஆஃப் ஆகுதா? இப்போ டேரெக்டாக போட்டோன்னே ஆன் ஆகிடுச்சு. இப்போது இபி சப்ளை, அதாவது பேட்ரி வழியாக ஆன்லைன் யூபிஎஸ் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களால் தெரியுது. இங்கே பாருங்க, அவுட்புட் 230 வோல்ட்டு ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. 230 வோல்ட்டு 50.1. இப்போ இன்புட் ஆஃப் பண்ணிட்டாலும் அவுட்புட் ஆனது அதே சேம் வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்து சொன்னாக்க ஆஃப் பண்ணிட்டீங்களா? அப்படியா? ரைட். இப்போ பாருங்கள், எங்கேயாவது சுவிட்சிங் பண்ணிட்டாரு. நான் சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், சுவிட்சிங் பண்ண சொல்லலாம் பார்த்தேன் நான். சரி, பரவாயில்ல, மறுபடியும் ஆன் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் இப்போ ஏறுங்க, ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க. இப்போது இபி இன்புட்டை கொடுத்தாச்சு, அவுட்புட் வந்துட்டுருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கும். இப்போது ஆன்லைன் கொடுத்துருக்கு. ஆன்லைன்னா இன்புட் சப்ளை வந்து இபி வந்து கிடைக்குதுன்னு அர்த்தம். 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் காட்டுதா? இபி சப்ளை இருக்கும்போதும் 230 வோல்ட்டு. இபி சப்ளை இல்லைன்னா என்ன? இப்போ இபி ஆஃப் பண்ண போகிறாப்புல. இப்போ ஆஃப் பண்ணிட்டாப்புல. இப்போ பாருங்கள், ஆன் பேட்னா பேட்டரியில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே 230 வோல்ட் காட்டுறது பாருங்கள். அதாவது ஆன்லைன் யூபிஎஸை பொறுத்தவரை இன்புட்டும் அவுட்புட்டும் சேமாக இருக்கும், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல். அதாவது ஆன்லைன் யூபிஎஸை பொறுத்தவரை ஃப்ளக்சுவேஷனால் ஒரு டேட்டாஸ் கரெக்ட் ஆகுது சொன்னால் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஆன்லைன் யூபிஎஸ் தான் தேவைங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, டேட்டா ஹேண்ட்லிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டேட்டா ஹேண்ட்லிங் ப்ராஜெக்ட் சொன்னாக்க ஒரு ஐடி கம்பெனிஸ் பூராமே ஆன்லைன் யூபிஎஸ் தான். ஆஃப்லைன் யூபிஎஸ் போட்டால் வேலைக்கு ஆகாது. அது சுவிட்சிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா டேட்டா ஸ்க்ரப்ட் ஆகிடும். அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க சந்திப்பாங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஆன்லைன் யூபிஎஸ் தான் தேவை. முக்கியம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் கன்ஃபார்மாக இது தேவை ஆன்லைன் யூபிஎஸ் பொறுத்தவரை. இந்த ஆன்லைன் யூபிஎஸை இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்புட் அவுட்புட்லாம் சேமாக இருக்குது. அவுட்புட் வோல்டேஜ் எனக்கு வந்துட்டு இருக்குது. இப்போது இன்புட் ஆன் பண்ணுறாப்புற மாதிரி ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை செக்கிங், எந்த மாற்றமும் இல்லாமல் லைட் எரிஞ்சிட்ருக்கு. அதே ஆன்லைன் போட்டுருச்சு. 230 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் வந்துருச்சு. இதை ஆன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இங்கே ஆன் பட்டன் இருக்குது, இதை அழுத்தி பிடிச்சா ஆன் ஆகிடும். அதே பட்டன் திருப்பி அழுத்தி பிடிச்சா ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட்டு டிஸ்பிளே மூலமாக டிஸ்பிளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போது டிஸ்பிளேயில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் காட்டும் அப்படிங்கிறத முத்துகிருஷ்ணன் சொல்லுவார், அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவார். ஓகே, இப்போ டிஸ்பிளே பார்க்கலாம். இப்போ
எத்தனை பர்சன்டேஜ் ஃபுல்லி சார்ஜா, எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ், 100% சார்ஜ்னு காட்டிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஸ்மால் பேட்டரியாக இருக்கிறதுனால சீக்கிரம் குயிக்காக சார்ஜ் ஆயிடுச்சு. சரிங்க சரிங்க. வந்து ஒன்லி டெஸ்டிங் பர்பஸ் தான் இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்க. யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். சரி, எலக்ட்ரிக்கல்னால கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டன் இது கொடுத்துருக்காங்க வந்து என்ட்ரு பராமீட்டர் செட் பண்ணுறது. சரிங்க. இது இப்போ வந்து அவுட்புட் வந்து வெறும் இந்த லேம்ப் தான் கொடுக்கும். அவுட் சைட் டெம்பரேச்சர் டிகிரி இது ரெண்டு தான் இருக்குங்க. இது வந்து இன்புட் வோல்டேஜ். அதாவது 246 வோல்ட் வந்து இன்புட் கிடைக்குது. அவுட்புட் ஆனது 230 கிடைக்குது. அதான் சொன்னேன். அதாவது இன்புட்டை வந்து கருத்திலே கொள்ளாமல் ஒன்லி அவுட்புட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கூடியதான் யூபிஎஸ். இப்போ இன்புட் இந்த இடத்துல 234 சொல்லி உங்களுக்கு தெரியுதாங்க. இன்புட்டு 230 வோல்ட் ஏசின்னு காட்டுதா? ஓகே, 243. திரும்ப நான் சொல்கிறது அந்த இது வந்து டக்க பேட்டரியோட வோல்டேஜ் காட்டுது. 107 வோல்ட் இந்த பேட்டரி வோல்டேஜ் அப்படி சொல்லுது. 100% சார்ஜிங் அப்படி சொல்லுது. பேட்டரியோட அளவு பேட்டரி எந்த அளவுக்கு சார்ஜ் ஆயிருக்கு காட்டுது. அவ்வளோதானா? இப்போ லோடு வந்து நட்டக்க ஒன்று லோடு பெருசாக கொடுக்கல, அதெல்லாம் காட்டல. 107 வோல்ட்டு 230 வோல்ட் ஏசி அவுட்புட். 40 வாட்ஸ் லேம்ப் போட்டுருக்கனால அது ஒரு கேவியை கூட அதை எடுத்துக்கல. இது லோடு வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான லோடு தான் நம்மகிட்ட இருக்குது இப்போதைக்கு. லோடு கனெக்ட் பண்ணால் எவ்வளோ லோடு எடுக்குது காட்டும். இப்போ இபியை கட் பண்ணிடலாமா? இப்போ பேட்டரி மோடுக்கு மாறிடுச்சு. ஓகேங்க. பர்சன்டேஜ் காட்டும். பர்சன்டேஜ் பாருங்க. வோல்டேஜ் குறையுது. வோல்டேஜ் சேம் வோல்டேஜ் மெயின்டைன் ஆகும். வோல்டேஜ் அவுட்புட்டை பொறுத்தவரை இங்கே இறங்குது பாருங்க. இறங்குது. பேட்டரியோடது 75% வந்துடுச்சு. அதாவது ஒன்றும் நம்ம பேட்டரிலாம் கொஞ்சம் வீணாக போன பேட்டரி, அதனால 100% காட்டுச்சா, அடுத்த செகண்டே 75% காட்டுது பாருங்க. 50 வந்துடுச்சு. இதே வந்து புது பேட்டரி போட்டு சொன்னால் அந்த 75% இல்லை 100% இறங்குறதுக்கு டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான் மேட்ரு. புரியுதாங்க? இந்த மாதிரி உங்கள்கிட்ட இன்வெர்டர் இருக்குது, ஆன்லைன் யூபிஎஸ் இருக்குது, சரியாக வேலை செய்யலை, செக் பண்ணி கொடுங்க, ரிப்பேருக்கு பார்த்து கொடுங்க, அல்லது புது ஆன்லைன் யூபிஎஸ் எனக்கு தேவைப்படுது எங்களோட நிறுவனத்துக்கு அப்படின்னா எந்த யோசனையும் பண்ணாமல் நம்மளோட நண்பர் திரு முத்துகிருஷ்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட காண்டாக்ட் நம்பர் கீழே ஸ்கோரையில் வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ், அதாவது இப்போது உள்ள இந்த இடத்துக்கு எனக்கு என் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச விஷயம், இந்த 8 பேட்டரியும் பார்த்து சொன்னால் 65 ஏற்கனவே போட்டிருந்தாங்க. இதில் போட்டுருக்க 8 பேட்டரி அது மாதிரி அந்த இடத்துல 8 பேட்டரி போட்டிருந்தாங்க. 65 ஏச்சு ஒரு பேட்டரி கிட்டத்தட்ட 5700 1008 அந்த ரேட்டில் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு அதை அந்தளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு வசதி கம்மி அப்படின்னு நாங்கள் சொன்னதுனால அதை வந்து 26 ஏஹெச் பேட்டரியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் சொன்னார். அதன் மூலம் வந்து பார்த்தோன்னாக்க அளவை குறைக்கிறோம். ஆனால் பேக்கப் வந்து பார்த்திங்க சொன்னால் குறையுன்னு சொல்லியாச்சு. அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எது சரியாக இருக்குமோ, உங்களுக்கு எது வந்து ஒத்து வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஒன்று தலையிலாக தொங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் நேரம் நிமித்தி கொடுத்துறான்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் மேட்ரு. அப்படி இல்லைங்க, நம்ம அவங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து இப்போ காஸ்ட் வைஸ் அதிகமாக போகுது. 65 ஏஹெச் 8 பேட்டரி போட்டோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 மேலே போகிறதுனால அவங்க வந்து எனக்கு கம்மியாக 15,000 16,000 பண்ண சொன்னாங்க. அதனால் பேக்கப் ஹவர்ஸ் குறையும். 26 ஏஹெச் 8 பேட்டரி போட்டு நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 1 or 2 days பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோ எடுத்து போகிறோம். ஓகே. இந்த ஆன்லைன் யூபிஎஸ் நம்ம இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதை பக்காவாக ப்ளோயர் யூஸ் பண்ணி உள்ள டஸ்ட்டு, ஏகப்பட்ட டஸ்ட்டு, அதெல்லாம் 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல, பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காப்புல. உங்களோட ஆன்லைன் யூபிஎஸ் இன்வெர்டர்லாம் சர்வீஸ் கூட நம்மளோட நண்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இதுபோன்று எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நீங்கள் பெறுவதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. நான் போடக்கூடிய ஒரு பதிவும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட டெஸ்க்டாப் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட டிவியோட ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா, அதோட நோட்டிஃபிகேஷன்லையும் கூட உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ச்சியான உங்களோட ஆதரவிற்கு எலக்ட்ரிக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சார்பாக நன்றி நன்றி நன்றி.